சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை வழக்கில் திருமயம் பகுதியில் உள்ள குவாரிகளில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரிடம் பெற்றலாம். சுந்தர், வணக்கம். எவ்வளவு சிபிசிஐடி போலீசார் எவ்வளவு குழுக்களாக பிரிந்து எந்தெந்த குவாரிகளில் விசாரணை நடத்தி வருகிறார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க சரவணன். சுந்தர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக புகார் அளித்த ஜகபர் அலி, அதாவது குவாரி உரிமையாளரால் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்ட வழக்கு தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். முதல் கட்டமாக சிபிசிஐடி போலீசார் அதாவது ஜகபர் அலியின் மனைவி மற்றும் உறவினர்களிடம் விசாரணை நடத்தினார். இன்று அந்த குவாரி அதாவது சம்பந்தப்பட்ட இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே குவாரி உரிமையாளர் ராசு, ராமையா உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் காவலில் எடுத்து சிபிசிஐடி போலீசார் கஸ்டடி எடுத்து கடந்த 2 தினங்களாக விசாரணை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தான் திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூரில் இருந்து 10க்கும் மேற்பட்ட சிபிசிஐடி போலீசார் இன்று திருமயம் பகுதியில் உள்ள சம்பந்தப்பட்ட குவாரி மற்றும் அலுவலகங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. 10 சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து குழுக்களாக சேர்ந்து, அதாவது 3 குழுக்களாக பிரித்து தற்போது சோதனையானது செய்து வருகின்றனர். இந்த சோதனையின் முடிவில் என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்படுகிறது, ஏனென்றால் அந்த குவாரிகள் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக ஏற்கனவே கனிம வளத்துறை அதிகாரிகள் அரசிற்கு அறிக்கையும் அளித்துள்ளனர். இது தொடர்பாக கனிம வளத்துறை உதவி இயக்குநர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் அரசு அதிகாரிகளே பணியிட மாற்றம் செய்யப்பட்டும் காத்திருப்பு பட்டியலுக்கும் மாற்றப்பட்டுள்ள நிலையில் தற்போது சிபிசிஐடி போலீசார் இந்த கொலை வழக்கு தொடர்பாக குவாரியில் சோதனையானது செய்து வருகின்றனர். இதன் பிறகு இந்த வழக்கில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தற்போது குவாரியில் உரிமையாளர்கள் குவாரியில் 10க்கும் மேற்பட்ட சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரணையானது செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.